ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி மை லவ் இன் த கண்ட்ரி சைடு எபிசோட் 6ல் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துருப்போம். நம்ம ஹீரோயினுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்ட்டு பனை மரத்தில் ஏற சொல்ல அவங்க பயந்துக்கிட்டே பனை மரத்தில் ஏறி கீழே விட போக அப்படியே ஹீரோ தாங்கி பிடிக்கன்ட்டு இந்த விஷயத்த ஹீரோவோட முறை பொண்ணு பார்த்துட்றா. அவள் செம்மையாக திட்ட ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோயினை நீ செட்யூஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்ட ஆரம்பிக்கவும் அவங்களும் கூட சேர்ந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் சண்டையில் ஹீரோவோட முறை பொண்ணு என்ன பண்ணிடுறா, நம்ம ஹீரோயின் மேலே குழம்ப ஊற்றி விட்டுறா. அதனால் கோவமான நம்ம ஹீரோயினும் ஓங்கி ஒன்று கழுத்துலே விட கழுத்தொடைஞ்சி போய் கிடந்தா. அதனால் ஹீரோவோட அப்பா அம்மா என்ன பண்ணிடுறாங்கன்னா, நீ அவகிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டாகணும். அந்த குடும்பமும் எங்கள் குடும்பமும் ரொம்ப நாளாகவே ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீ அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லவும் அவங்களும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் டைரெக்டாக அவங்க வீட்டில் வந்து பேச ஆரம்பிக்க அந்த பொண்ணு திமிரா என் காலில் விழுந்து அவன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறா. வேறு வழி இல்லாத நம்ம ஹீரோயினும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போக அப்போ ஒரு கை வந்து தாங்குது. அது நாம் ஆக்சுவலாக நம்ம என்ன நினச்சிருப்போம், வழக்கம் போல் எல்லா சீரீஸ்லேயும் வர்ற மாதிரி ஹீரோ தானே வந்து தாங்கி பிடிப்பார் அப்படின்னு தானே நாம் நினைப்போம். ஆக்சுவலாக அந்த இடத்துல க்ராங்கோட அண்ணன் வந்து தான் தாங்கி பிடிக்கிறான். இல்லை, உன்னுடைய அப்பாலஜியை நான் ஏற்றுக்கிட்டேன், நீ இதுக்கு மேலே அவள் காலில் விழுந்து மன்னிப்பை கேட்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் தாங்கி பிடிச்சிடறான். ஆனால் எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது. எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அது ஏன்டா அவள் மன்னிப்பு அவகிட்டெல்லாம் கேட்குறா, உன் தங்கச்சிக்கிட்டெல்லாம் கேட்குறா, நீ எதுக்காக அவளை தடுக்கிற, நீ பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு எல்லாரும் இவனை பிடிச்ச திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அவனும் ஆக்சுவலாக எந்த அண்ணனாக இருந்தாலும் தங்கச்சி ஹர்ட் பண்ணவங்கள அவ்வளோ சீக்கிரத்தில் மன்னிக்க மாட்டாங்க தான். ஆனால் மயம் எவ்வளோ சின்சியராக வந்து அப்பாலஜிஸ் கேட்குறா. ஆனால் நீங்கள் தான் அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க. ஆனால் அவள் உண்மையாலுமே மனசார அப்பாலஜிஸ் கேட்டுட்டால, இதுக்கு மேலே அவளை விட்டுறலாம். மயம், நீ போயிட்டு உன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிரு, வா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து இழுத்துக்கிட்டு போய்ட்றான். இங்கே ஹீரோட முறை பொண்ணுக்கு செம்மையாக கடுப்பாகுது. அப்பா அம்மா பாருங்க அவன் இழுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா இருந்துக்கிட்டு நம்ம பையனுக்கு காதல் கண்ணை மறைச்சிருச்சு போல இருக்கு, அவளை இந்த அளவுக்காக லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ அங்கேருந்து பறந்தடிச்சிட்டு ஓடி போயிடுறான். இவன் ஹீரோவை பிடிக்க போகிறான்ட்டு போயிருந்திருப்பா. அவன் அந்தாண்ட நகழ்ந்த உடனே நல்ல வேலை பெஞ்சில் தான் அப்படியே பிடிச்சிக்கிறா. அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறா. அவன் வெளியே இழுத்துட்டு வந்தாலையே நம்ம ஹீரோயினை, அவங்க விடுறா, ஏன்டா என்னை பிடிச்சி இழுத்துட்டு வர, என்னை விடுங்க. அவன் கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். பின்னாடியே ஹீரோவும் வந்துடுறான். மயம், உனக்கு என்னாச்சு? மயம் விடுறான்னு சொல்லிக்கிட்டே வர, நீ எதுக்கடா பின்னாடியே வர, நான் அவளை என்ன கடத்திக்கிட்டா போகிறேன், பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கேங்கிறதுக்கு அவளை கையை விடுன்னு சொல்லிட்டு கையை எடுத்து விட்டுறான். கையை எடுத்து விட்டுட்டு அவள் என்னுடைய எம்ப்ளாயி, அவளை நான் தான் பார்த்துக்கணும், நான் தான் பாதுகாக்கணும், ஸோ நான் அவளை பார்த்துக்கிறேன், நீ கிளம்புங்கிறதுக்கு நீ அவளை பாதுகாக்கணும்னு நினைக்கிறியா? நீ ஜலஸ் ஆகுற, அது எனக்கு நல்லாவே தெரியுதுங்கிறதுக்கு நான் ஜஸ்ட்டு என்னோடய ஜாபை தான் பார்க்குறேன். அவளை என்னுடைய பாதுகாப்பில் விட்டுருக்காங்க. மயம்க்கு நான் தான் ஹெல்ப் பண்ணணும், நான் தான் அவளை பார்த்துக்கணும்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினும் ஆமாங்கிறாங்க. அது இல்லாத நீ எதுக்காக அவளை காப்பாற்றுறன்னு கேட்குறதுக்கு, ஆமாம் நீ எதுக்காக என்னை காப்பாற்றின, என்ன காரணம், ஒருவேளை நீ ஏதாவது என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறியோ, நீ என்னை காப்பாத்தினதுக்காக நீ என்னுடைய உடம்பை கேப்பியோன்ட்டு கையை வச்சு மூடிக்கிறாங்க. பயந்து போயிட்டு கையை வச்சு மூடிக்கிறேன். ஏன் நான் கேட்டா மட்டும் நீ ஒத்துக்குவா போற அப்படிங்கிறதுக்கு, இல்ல என்னால முடியாது, நீ வேணா என்னுடைய பாடியை வேணா எடுத்துக்கலாம், ஆனா என் மனசை உன்னால ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு ஹீரோ பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. நான் உன்னை பாவப்பட்டு என் தங்கச்சிக்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றணுங்கிறதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ணேன். என் தங்கச்சி உன்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்கக்குள்ள என்னால் சும்மா நிற்க முடியல. அதுக்காக நீ எனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல, அதுக்கு பதிலாக என்னை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுறியங்கிறதுக்கு அப்போ தான் அவங்களுக்கு புரியுது. ஆக்சுவலாக இவங்க ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே ஒரு மாதிரி அவன் தப்பாக தானே பேசினான், அதனால அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க இவனை. ஆனால் இவன் பரவாயில்ல, ரொம்ப நல்லவனாக தான் இருக்கான். ஹீரோயினும் அவனை புரிஞ்சுக்கிட்டாங்க போல இருக்கு. அதனால அவன்கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கு அவனும் இது இப்போ பெட்டராக இருக்குது, ஆனால் நான் இப்போ உனக்கு ஃப்ரீயாக ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஆனால் அடுத்த தடவைலாம் நான் இந்த மாதிரி உனக்கு ஃப்ரீயாக ஹெல்ப் பண்ண மாட்டேன், நீ எனக்கு ஏதாவது ரீபே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்போ அவன் கூட இருந்து அடியால் இருந்துட்டு சோ கூல் மை பாஸ் அப்படிங்கிறான். அப்படியே இவங்களை 2 பேத்தையும் திரும்பி பார்த்தா அவனை முறைக்க பார்க்குறாங்க. ஆஹா, நம்ம தப்பாக பேசிட்ட போல இருக்குன்ட்டு அங்கேருந்து ஓடி போய்ட்றான். இங்கேவன் ஹீரோயின் கிட்ட அவ்வளோ பெரிய டயலாகை பேசிட்டு வந்துட்டு அப்படியே ஹீரோ மாதிரி உட்கார அவன் பின்னாடியே வந்து அடியாலும், என்ன பாஸ் நீங்கள் இவ்வளோ தூரம் அவளுக்காக ஹெல்ப் பண்ணீங்க, ஆனால் அந்த பொண்ணு உங்களை புரிஞ்சிக்காம தப்பாக பேசுகிறாளே, உங்கள் மனசை புரிஞ்சிக்கலையேங்கிறதுக்கு எல்லாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் இதாகிட மாட்டாங்கடா,
சில பொண்ணுங்க இப்படிதான் இருப்பாங்க. அவங்க ஹார்ட்டை வின் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். நான் அவளை மட்டும் இல்ல, அவளுடைய ஹார்ட்டையும் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த மனோவுக்கு ஜலஸ் ஆகுதே, அது ஏன்? அதுதான் எனக்கு தெரியலங்கிறதுக்கு. ஒருவேளை அவனும் லவ் பண்றானோ? இருந்துச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே தான். அவன் எனக்கு காம்படிஷனுக்கு வர்றதா இருந்தா வரட்டும், ஃபைட் பண்ணி தான் பாத்திரலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இங்க நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஏ மயம், நீ அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கு. அவன் ரீபே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஏதாவது டார்ச்சர் பண்ண வருவான். அந்த சமயத்துல எனக்கு என்கிட்ட சொல்லு, அவனை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு. ஏன் நீங்க என் மேல அக்கறை எடுத்துக்கிறீங்களான்னு கேட்கறதுக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் சேட்க்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் உன்னை நான் பாதுகாப்பாக பார்த்துக்குவேன்னு சொல்லி. அதனால தான். ஆனால் நீ இப்போ பண்ணியே ஒரு வேலை, அதுக்கு நீ பனிஷ்மெண்ட் வாங்கி தான் ஆகணும். நான் உன்னை சும்மா விட மாட்டேன், பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கொடுத்தாவன்னு சொல்லிட்டு கையை பிடிக்கவும் அவங்க மைண்ட் வாஷ் பேச ஆரம்பிச்சிருது. ஐயோ, இவன் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறான் நமக்கு? இவன் நம்மளை அடித்து கொடுமைப்படுத்தி கிஸ் பண்ண சொல்லி நம்ம கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணுவானோ அப்படின்ட்டு மைண்டுக்குள்ள ஒரு படமே ஓட்டி காட்டிடுறாங்க. ஹீரோ அப்படியே வில்ல மாதிரி வந்து, நீ பண்ண தப்புக்கெல்லாம் உனக்கு நான் லெசன் கற்றுக் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரி போக, இவங்க என்னை விடுறான்னு பிடிச்சி தள்ளி விட்டு ஓங்கி அரைகிறதுக்கு போக, நீ என்னை அடிச்சுக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நான் உன்னை கிஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவன் வில்லத்தனமா சொல்ல, ஆனாலும் இவங்க ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. ஹீரோவும் அவங்கள வில்லத்தனமா கிஸ் பண்ற மாதிரி போக, அந்த மாதிரி கனவு மாதிரி கட்டுக்கிட்டே அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோவும் பார்த்துட்டு, ஏய் என்னாச்சு, ஏய் உனக்கு என்னாச்சுன்னு சொடக்கு போடவும் அப்போதான் அவங்களுக்கு ஞாபகமே வருது. அப்படியே திரும்பி பார்த்துட்டு, நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க, என்ன பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கியாடி, வா என் கூட அப்படின்ட்டு இழுத்துட்டு போயிட்டு ஒரு வாளியை கையில் கொடுத்து, தொடப்பத்தெல்லாம் கையில் கொடுத்து, நீ இன்னைக்கு இந்த ஃபேக்ட்ரி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி ஆகணும்னு சொல்கிறான். ஏன்னா இன்னைக்கேவா, அது எப்படி முடியுங்கிறதுக்கு, ஆமாம் இதை நீ செஞ்சுதான் ஆகணும், உன்னால தான் எல்லாமே செய்ய முடியும்ல, நீ தான் சொல்லுவல்ல என்னால் எதையும் செய்ய முடியும்னு சொல்லி, இன்னைக்குள்ளேயே இந்த ஃபேக்ட்ரி ஃபுல்லாகவே நீ க்ளீன் பண்ணி ஆகணும். அதுவும் நீ மட்டும்தான் ஒரே ஆளாக க்ளீன் பண்ணி ஆகணும், யாரையும் ஹெல்ப்க்கு எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிடுறான். அதனால அவங்களும் கோவத்தோட அந்த தொடப்பத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கூட்டுற இடத்தெல்லாம் வேகமாக கூட்ட, அங்கே வேலை செய்கிறவங்களாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஹீரோவும் என்னடி பண்ணுறங்கிற மாதிரி கேட்கவும், அப்போதான் இவங்க எல்லாரும் இவங்களே பார்க்குறாங்கங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே சாரி கேட்டுட்டு அப்புறம் மெதுவாக கூட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதே சமயம் இங்கே 2 ஆன்ட்டிங்களும் ஒன்றா உட்காந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கக்குள்ள அந்த முறப்பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க, எனக்கு என்னவோ உன் பையனை என்னால் நம்பவே முடியல, நீங்கள் எறும்பையும் சர்க்கரையும் ஒன்றா வச்சுருக்கீங்களோன்னு எனக்கு தோணுது, அவங்களுக்குள்ள ஏதாவது லவ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறதுக்கு, எனக்கும் அப்படிதான் தோணுது, இந்த மயம் வேற ரொம்ப அழகா இருக்காளா, அதனால எனக்கும் பயமா இருக்குன்னு சொல்றதுக்கு, இப்ப என் பையன் கூட அவளை லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், எனக்கு அவளை பார்க்கறதுக்கே பிடிக்கல, அவளை இங்க இருந்து வெளியே துரத்திடுங்களாங்கிறதுக்கு என்ன எந்தவித ரீசனும் இல்லாத அவளை எப்படி நாங்க வெளியே துரத்து விட முடியும், அவ ஏதாவது பெரிய தப்பு பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அவளை வெளியே துரத்தி விட்டுறேன் அப்படின்ட்டு ஹீரோ அம்மா சொல்றாங்க. எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்லை, நீங்க அவளை துரத்தி விடுற மாதிரி தெரியலையேங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ எனக்கே அவளை பிடிக்காது, எனக்கு மட்டும் இல்லை எங்கள் ஸ்ரீக்கு கூட அவளை பிடிக்க மாட்டேங்குது, நாங்கள் 2 பேருமே அவளுக்கு அகெயின்ஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது இல்லாத என் மகன் க்ரோனுக்கு மட்டும்தான், க்ரோன் தான் எனக்கு மருமக, நான் அந்த முடிவுல இருந்து மாற்றவே மாட்டேன்னு சொல்ல, உடனே க்ரோன் அம்மாவும் எனக்கும் கூட ஒரு ஆசை இருக்கு, ஸ்ரீயை என்னுடைய மருமகளா ஆக்கிக்கலான்னு எனக்கும் தோணுது அப்படின்னு சொல்லவோ அவங்க கையை எடுத்து விட்டுட்டு, என்னால் அதை மட்டும் ஷியராக சொல்ல முடியாது, என் பொண்ணு அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படியாவது ஹீரோயினை வெளியே துரத்துறதுக்கு 2 பேரும் டீல் போட்டுக்கிறாங்க. அதே சமயம் பாவம் நம்ம ஹீரோயின் இங்கே எல்லா இடத்தையும் கூட்டி விட்டுட்டு தொடச்சி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹீரோவும் அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இன்னும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவங்க அங்கே உள்ள பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி வைக்கிறாங்க. அங்கே இலைகள்லாம் கொட்ட திரும்ப கூட்டி விடுறாங்க. ஒரு சின்ன பையன் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் இல்லையா, அந்த பையன் இருந்துட்டு நான் போயிட்டு ஹெல்ப் பண்ணலாமான்னு கேட்குறது கூட இல்லை, நீ போகக்கூடாதுன்னு சொல்லிடுறான். ஆனால் அவன் நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. ஆனால் க்ராங்க்கும் நம்ம ஸ்ரீக்கு மட்டும்தான் எதனாலேயே தெரியல அவளை பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து ஸ்ரீ அங்கே வந்துடுறாங்க. ஸ்ரீ பார்த்துட்டு எனக்கு அவளை சுத்தமாகவே பிடிக்காது அப்படிங்கவும், நீ எதுக்காக அவகிட்ட நீ சண்டை போடுற, எனக்கு அந்த பீச்சாட்டை பிடிக்காது, அதனால இந்த பொண்ணையும் பிடிக்காது, அவள் எவ்வளோ தூரம் நம்ம குடும்பத்தை கஷ்டப்படுத்தி வச்சுட்டு போனான், அதனால அவனையும் பிடிக்கல, அவன் சொந்தக்கார பொண்ணையும் பிடிக்கலங்கிறதுக்கு. பீச்சாட்டுக்கும் இந்த பொண்ணுக்கும் என்ன சம்மந்தம், நீ பீச்சாட் மேலே கோவப்படலாம், ஆனால் இந்த பொண்ணு இன்னசென்ட் தானே, இவன் மேலே எதுக்கு கோவப்படுற, இல்லை என்னால் அவளை நம்பவே முடியாது, நான் இனிமேல் அவளை நம்ப மாட்டேன்,
நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு, அவளால் பெரிய ப்ராப்ளம் தான் நம்ம வீட்டுக்கு வரப்போகுது. அந்த பீச்சாட்டும் இவளும் சேர்ந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை நம்ம வீட்டுக்கு கொண்டு வர போகிறாங்க, அதுக்கப்புறம் உனக்கே தெரியும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து செம்மையாக முறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நைட்டு வரைக்குமே ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஃபேக்ட்ரி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சாப்பிட கூட இல்லை, தனியாகவே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அங்கே யாரோ வர மாதிரியே ஃபீல் ஆகுது. அவங்க பயந்துக்கிட்டே தான் தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, யாரும் வராங்களா இல்லையான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. சரி, யாருமே இல்லை, நம்ம துடைக்கலான்னு சொல்லிட்டு துடைச்சா அப்போ பக்கத்தில் யாரோ வர்ற மாதிரியே இருக்குது. திரும்பி அந்த சைடு திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ள அப்படியே டக்குன்னு இந்த சைடு திரும்புவாங்களா, ஹீரோ முன்னாடி வந்து நிற்போம். பயந்து போயிடுறாங்க. செம்மையாக கத்திக்கிட்டே அப்படியே உட்காந்துக்கிட்டு என்னை எதுவும் பண்ணிடாத, என்னை எதுவும் பண்ணிடாதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ ஏ மயம் என்னாச்சு நான் தாங்கிறதுக்கு அவங்க கண்ணை மூடிக்கிட்டு திறக்க மாட்டேங்கிறாங்க. நான் தான் மனா, எவ்வாறு பயப்படாது, என்னை பாரு நான் தான் அப்படிங்கவும் அதுக்கப்புறம் தான் கண்ணை திறந்து பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்த உடனே தான் அவங்களுக்கு மூச்சே வருது. ஐயோ நீதானா, நான் ஏதோ பேய் தான் வருதுன்னு நினைச்சிட்டு செம்மையா பயந்து போயிட்டாங்க. நீ கோஸ்ட்டை பார்த்து பயந்து போயிட்டியா அப்படிங்கிறதுக்கு இல்லையே, நான் கோஸ்ட்டை பார்த்துலாம் பயப்படல, சும்மா அப்படின்ட்டு இந்த சைடுன்னு அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க பாரு, அங்க என்னவோ தெரியுதுன்னு சொன்ன உடனே அவங்க செம்மையா கத்திட்டு ஐயோ பேயின்ட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவனுக்கு சிரிப்பு தாங்க முடியல, சிரிச்சுக்கிட்டே அங்க ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் விளையாண்டேன் உங்ககிட்ட, அங்க ஒன்றும் இல்லைங்க. உண்மையதான் சொல்றியா, எதுவும் இல்லைன்னு கேட்க உண்மையதான் சொல்றாங்க, எதுவுமே இல்லை பாரு அப்படிங்கவும் அவங்க டக்குன்னு விலகி பார்க்க பக்கத்துலேயே முகத்தை பார்க்கவும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோவுக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சாய்ஸா மாறுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுதான் அவனுக்கு ஞாபகம் வருது. அதனால ஹீரோவும் சாய்ஸா மோர்னு கூப்பிட அவங்க அப்படியே அமைதியா இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஏதோ ஒரு சத்தம் கேட்க அவங்க இன்னும் செம்மையா பயந்து போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு கதறாங்க, கோஸ்ட்ன்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ தான் அவங்கள சமாதானப்படுத்தி வா போலான்ட்டு கூட்டிட்டு போக அப்ப அங்க உள்ள கிச்சன் எல்லாத்தையும் தொட்டு பார்த்தா அங்க டஸ்டே இருக்காது, நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருப்பாங்களா. அதெல்லாம் பார்த்துட்டு நீ ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்க, அதனால நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு சொல்லவும் அவங்களுக்கு செம்மையா சந்தோஷமாயிடுது. அப்படியே சின்ன பிள்ளையாட்ட குதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நான் நல்லா செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு குதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நல்லா சந்தோஷமா குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்படியே மயக்கம் வந்துருச்சு அவங்களுக்கு. ஆக்சுவலாக இவங்க காலையிலேருந்து பனிஷ்மெண்ட்ங்கிற பேரில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களே தவிர சாப்பிடவே இல்லை. அதனால் இவங்களுக்கு மயக்கம் வந்துருச்சு. ஹீரோவும் தாங்கி பிடிச்சிட்டு என்னாச்சு உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு கேட்குறதுக்கு இல்லை எனக்கு பசிக்குது அப்படிங்கவும் அவங்களுக்கு அந்த சின்ன பையன் சாப்பாடெலாம் கொண்டு வந்து வைக்கிறான். சாப்பாடு எனக்காக நீ செஞ்சியா, தேங்க்யூ அப்படிங்கிறதுக்கு இந்த தேங்க்ஸை எனக்கு சொல்லாத மனா கிட்ட சொல்லு, மனா தான் உனக்காக இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கான், நீ மனாவுக்கு சொல்லுங்கவும் ஹீரோவும் அங்கே வருவானா ஹீரோ கிட்டேயும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த சாப்பாடெல்லாம் எடுத்து வாசனை பிடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் வந்துட்டு இதுக்கு முன்னாடி யாருக்குமே மனா சமைச்சே கொடுத்ததில்ல, உனக்காக தான் சமைச்சு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லவும் அவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இது என்னுடைய டியூட்டி, நான் இவளை பார்த்துக்கணும் இல்லையா, இவளை நல்லபடியாக பார்த்துக்கணுங்கிறது என்னுடைய டியூட்டியா, அதனால தான் அவளுக்காக சமைச்சு எடுத்துகிட்டு வந்தேன், நீ தேவையில்லாதெல்லாம் பேசாத அப்படின்ட்டு அந்த பையனை அங்கிறது துரத்தி விட்டுறான். 3 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்கக்குள்ள நம்ம ஹீரோயின் சாப்பாடுலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு ஆசையாக சாப்பிட்றத ஹீரோ ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்குறான். அதை இந்த சின்ன பையனும் பார்த்து ஏதோ ஒன்று இங்கே நடக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே 3 பேரும் சாப்பிட்டு முடிச்சதும் நம்ம ஹீரோயின் போயிட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு அவங்களோட ஃபேஸ் க்ரீம்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ளே ஏதோ ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. என்னடா அது திரும்பவும் சத்தம் கேட்குற மாதிரி இருக்கே, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்ட்டு பயந்துக்கிட்டே வெளியே வந்து பார்க்க அங்கே ஏதோ ஒரு குட்டி சத்தம் மாதிரி தெரியுது. அங்கே அவங்க வீட்டுக்கு வெளியவே ஏதோ ஒரு குட்டி சத்தம் மாதிரி நிற்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு செம்மையா பயந்து போயிடுறாங்க. பயந்து அலறி அடிச்சுட்டு ஐயோ பேயின்னு கத்திக்கிட்டே உள்ள ஓடி போக ஐயோ நான் பேய் இல்லை நான் தான் அப்படின்ட்டு அந்த சின்ன குட்டி பாப்பா ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த பாப்பா அதுவும் ஹீரோயின் பின்னாடியே ஓடி வந்துட்டு மயோ அது பேய் இல்லை நான் தான், பாரு என்னை முகத்தை பாரு அப்படின்னு சொல்லவும் அப்போதான் வாய்ஸ் கேட்டுட்டு திரும்பி பார்க்குறாங்க குழந்தை. நீ எதுக்காக இந்த நேரத்தில் இங்கே வந்தேன்னு கேட்குறதுக்கு, நான் நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்கறதுக்காக தான் இங்கே வந்தேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறதுக்கு, நான் இந்த க்ரீமை முகத்தில் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல இது என்ன க்ரீம், நானும் அப்ளை பண்ணிக்கிட்டேன்னா நானும் ரொம்ப அழகா தெரியுவேனா, எனக்கும் போட்டு விடுறியாங்கிற மாதிரி கேட்க இல்லை வேண்டாம், இது குழந்தைங்களா அப்ளை பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இது விளையாடுற டைமா, நீ போய் தூங்குன்னு சொல்றதுக்கு அந்த பொண்ணு இல்லை முடியாது, எனக்கு விளையாடணும், இல்லைன்னா ஸ்டோரி கேட்கணும், நீ எனக்கு ஸ்டோரி சொல்லித்தான்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்துலேயே புக்கு வச்சுருப்பாங்க, அந்த புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா.
ஆக்சுவலாக அது வந்து நம்ம ஹீரோயின் படிக்கிறதுக்காக அந்த புக்கு வச்சுருந்துருப்பாங்க. எதுக்காகன்னா ஒரு மூவி எடுக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கு உண்டான புக்கை தான் அதை அவங்க படிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு இது எனக்கு நீ சொல்லி கொடுங்கிறதுக்கு ஆக்சுவலாக அந்த குழந்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது ஒரு ஸ்கிரிப்ட் புக்கு. அந்த புக்கை எடுத்துகிட்டு வந்து இதை நீ எனக்கு படிச்சு காட்டுன்னு சொல்லிட்டு கொடுக்கறதுக்கு அவங்க இல்லைம்மா இது இன்னைக்கு கேட்க வேண்டாம், நாளைக்கு நான் உனக்கு உன்னுடைய புக்கை படித்து சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு வாங்க. அந்த பொண்ணு விட மாட்டேங்கிறா. இல்லை எனக்கு நீ இதை தான் சொல்லி தந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறா. அவங்க செம்மையா பயந்து போயிடுறாங்க. அச்சோ இது மனாவுக்கு மட்டும் இந்த ஸ்கிரிப்ட் புக்கு தெரிஞ்சிச்சு என்ன ஆகுமோ, நான் இந்த இடத்துல இருந்து துரத்தி விட்டுருவானேன்னு சொல்லி பயந்துக்கிட்டு உனக்கு ஸ்டோரி எல்லாம் சொல்லித்தர வேண்டாம், நீ வேணா அழகாகிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிப்ஸ்டிக் எடுத்து அந்த குழந்தை கையில கொடுத்துட்றாங்க. அதுவும் நீ போட்டுக்கிட்டேன்னா ரொம்ப அழகா தெரியவன்னு சொல்லவும் அந்த குழந்தைய அதை வாங்கி வச்சுக்கிது, அந்த ஸ்கிரிப்ட் புக்கு கொடுத்துருது. அதே சமயம் இங்கே நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயின் நினப்பாவே இருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் சீன்லேயே தேயிலை பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு கத்தி இருப்பாங்க இல்லையா ஹீரோவை, அதுக்கப்புறம் இப்போ ஹக் பண்ணிட்டு கத்திக்கிட்டு இருந்தது, பேய்ன்னு கத்திக்கிட்டு இருந்தது, இதெல்லாம் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கு. ஹீரோ அப்படியே அவங்களே நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் அவங்க அக்கா பாடுற மாதிரி சத்தம் கேட்குது. அவங்க அக்கா அழகாக பாடிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டுக்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் நினப்பாவே உட்காந்துருக்காங்க. எங்கே அவங்க அக்கா பாடிக்கிட்டு இருந்தாங்களே அவங்களுக்கு ஒரு விசுவல் ஒன்று ஞாபகம் வருது. ஆக்சுவலாக இவங்க ஆல்ரெடி சிங்கராக இருந்திருப்பாங்க போல இருக்கு. செட்டில் பாடிக்கிட்டு இருந்த டைமில் யாரோ இவங்கள அடித்த மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக சரியாக விசுவலாக காட்டலை, ஆனால் அதை நினச்சி பார்த்துட்டு ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. அது என்ன விஷயம்னு தெரியல. நம்ம அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்த்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.